ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னைய நாடகம் வந்து ஒரே ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்குது, பயங்கர ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இந்த பர்த்டே செலிப்ரேஷன்லேயே போச்சு. சரியா? இவ வந்து ஆதிக்கு ட்ரெஸ் ஆர்டர் போடுறதும், அவன் சுதாகர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டிருக்கிறதும், அப்புறம் இவன் ஆதி வந்து இவங்க பாரதி ஃபேமிலி எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கி தரதுமாவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, நான் கூட என்னடா ரொம்ப போர் அடிக்குது சீரியலே, இதை வச்சு நம்ம என்னத்தரா ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு பாருங்க. என்னடா நம்ம மித்ரா தங்கச்சிக்காரி வந்து காலேஜில் டூர் கூட்டிகிட்டு போகிறேன்னாங்க, இன்னுமா மனோஜும் அவளும் இன்னுமா டூர் போயிட்டுருக்குறாங்கன்னு கூட நினச்சேன். நான் கூட ரிவ்யூலாம் கூட அவங்கள பற்றி நம்ம பேசவே இல்லை. சரி, டூர் போயிட்டு வருவாங்களா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவருக்கு பதில் இவர். ஆக மொத்தத்தில் ஒரு சீரியல் முடிக்கிறதுக்குள்ளே உள்ளே வந்து பழைய ஆக்டரை எடுத்துகிட்டு புது ஆக்டரை 10 ஆக்டரையாவது ஆட் பண்ணி விட்டுறாங்க. சரியா? ஃபரீனாவை மாற்றினாங்க, ஹீரோயினை மாற்றினாங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்து தங்கச்சிக்காரியையும் மாற்றிட்டாங்க, இன்னும் பாட்டியை மாற்றினாங்க. சொல்ல மறந்துட்டேல, பாட்டியை மாற்றிட்டாங்க. ஐயோ கடவுளின்னு எத்தனை பேரடா மாற்றுவீங்க? சரி, ஓகே டன். என்ன நடக்குது? எல்லாம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பண்ணிகிட்ருக்காங்களா? நம்ம மனோ வந்திருக்காரு. எப்போ? ரொம்ப நாள் கழித்து நாடகத்துக்குள்ளே மனோ சார் வந்திருக்காரு. அதான் நம்ம பாரதியோட தொம்பி. அந்த தொம்பி வந்து மித்ராவுக்கும் பாரதிக்கும் ஆதிக்கும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருப்பான். யார்? சுதாகர். அதனால் அதை 2 பேரும் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்களா, அதை பார்த்துட்டு இவர் டென்ஷன் ஆகுறாராமா. அதுக்கப்புறம் இன்னொரு கூத்தை கேட்டிங்களா? நம்ம சுதாகர், அதாவது மித்ராவோட தங்கச்சியும் மனோவும் லவ் பண்ணுறாங்களாமா. லவ். அடுத்த ஆப்பு வந்துருச்சு. இதில் வேற சுதாகர்கிட்ட வேற முன்னாடியே பிட்டை போட்டு வைக்கிறா. நானும் அக்காவும் என்ன ஆசைப்பட்டாலும் நீங்கள் செய்வீங்களாண்ணா? ஆமாம், எல்லா அன்னைமார்களும் அதுக்கு தானே இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு அண்ணன் 4 தங்கச்சிக்கிட்ட படுற பாடு இருக்கே சாமி. 4 தங்கச்சிகளையும் கட்டி கொடுத்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் ஒரு தங்கச்சி கூட உருப்படியாக வாழல. அண்ணாவோட நிலைமையெல்லாம் இப்படித்தான் இருக்க மாட்டிருக்குது. சரி, ஓகே டன். இனி சுதாகர் வந்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த மேட்னி தொடர்கள்னு சொல்லி ஒரு ஆட் மாதிரி போடுவாங்களே கைஸ், அதில் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சுதாகர் வந்து மித்ரா கிட்ட கேட்குறாப்புல, நீ பர்த்டே செலிப்ரேஷனில் ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்க, அது என்ன பிளானுங்கிறது தெரியல, ஆனால் நீ பண்ணுற பிளான் வந்து நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாண்ணே, நான் பெரிய பிளானாக தான் பண்ண போகிறேன். பாரதியை இங்கேருந்து துரத்துறதுக்கு நான் சரோஜான்னு ஒருத்தவங்களை வந்து உள்ளே இறக்குறேன் அப்படிங்கிறாப்புல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வனிதா மேடம். சரிங்களா? பிக் பாஸே கலக்குனாங்க இல்லையா, இன்றைக்கி இதயம் சீரியலை கலக்க வந்துட்டாங்க. பார்க்கலாம், இனி வனிதா மேடம் சும்மாவே பேசுவாங்க. இனி அவங்களுக்கு சொல்லியே தரணும், நீ பாரதியோட நிலைமை என்ன ஆக போதோ. சரியா? ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு பெரிய ஆளை கொண்டு இறக்குன மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ. மித்ரா வந்து அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாளாட்டு இருக்குது. இப்போ தான் ஃபினிஷிங் சீன் பார்த்தேன். அவள் வந்து கயிறு எடுத்து இப்படியே பார்த்துட்ருக்குறா. வனிதா மேடம் வந்து ஆட்டோலேருந்து இறங்குறாங்க. சரி, பார்க்கலாம். நீ ஏதோ ட்விஸ்ட் இருக்க மாட்டிருக்குது. இனி அடுத்த வாரம் ஃபுல்லாக களை கட்டும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரமா? இன்றைக்கி இது என்ன செவ்வாய்க்கிழமையா? நீ சனிக்கிழமை வரைக்கும் களை கட்டும் கைஸ் இதயம் சீரியல். சரியா? பிக் பாஸ் மாதிரியே இதுலேயும் சண்டை ரணகலமாக இருக்க போது, ரத்த கலரியாக இருக்க போகுது. ரத்தம் வடிவேல் சொன்ன மாதிரி, இங்கே குழாயை திறந்தா ரத்தம் தான் வரும் அப்படின்ற மாதிரி இனி இதயம் சீரியல் 2 மணிக்கு போட்டோம்னா வனிதாவோட வாய்ஸாக தான் இருக்க மாட்டிருக்குது. ஐயோ கடவுளே, என்ன செய்ய? இது இவ வேறு சத்தியை வேறு வாங்கிட்டான் எல்லாத்துக்கிட்டையும். யார்கிட்ட? பாட்டிக்கிட்ட, லட்சுமிக்கிட்ட, அந்த குட்டீஸுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சத்தியை வேறு வாங்கிட்டா, வாயவே தரக்கூடாதுன்னு. சொல்லவா வேண்டும்? இனி இந்த 5 நாளா, புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 4 நாளும் வனிதாவோட வாய்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது இதயம் சீரியலில். ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்ன? அப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா கைஸ், நம்ம கூமுட்டைக்கு இருக்கிற அறிவை பார்த்தீங்களா? அதாவது ட்ராக் வந்து எப்படி நாடகம் எடுக்கிறாங்கன்னா, முதல்ல வந்து ஆதிக்கான ஒரு ட்ராக்கு, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜனனிக்கான ஒரு ட்ராக்கு, அடுத்து ஆதிக்கான ஒரு ட்ராக்கு, அப்புறம் மித்ராக்கான ஒரு ட்ராக்கு, சுதாகருக்கான ஒரு ட்ராக்கு,
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் கூமுட்டை பாரதிக்கான ஒரு ட்ராக்கு. அதாவது அந்த பாம்பு வச்சுருப்பான் இல்லையா, அவங்ககிட்ட அவன் வந்து உண்மையை சொல்லிடுவான். அப்போ குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் உதவி வந்து இவ செஞ்சுருப்பாள்ல பாரதி, அதனால் ஃபோனில் வந்து இவங்க தான் உங்களை கொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆதியை கொல்ல நினைக்கல, என்னையத்தான் கொல்ல நினைக்கிறேன்னு சொல்லி மனோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மனோ வந்து டென்ஷன் ஆகிறாராமா. சரியா, நான் இப்போயே போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் அவள் மூஞ்சியில் வீச போகிறேன். சரியா, எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன். நீ ஏக்கா இப்படி இருக்கிற, நீ அவரோட பொண்டாட்டிக்கா, உண்மையை சொல்லி தொலைக்கா அப்படின்னு கத்துறான். சரியா, எங்கே ராசா போனேன் இத்தனை நாள்? கிட்டத்தட்ட இவன் போய் 1 மாதத்துக்கு மேலே இருக்கும்ல கேஸ், என் நாடகத்துலேருந்து போய். நானும் 2-3 ஒரு 15-20 எபிசோடாக நான் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன். இவன் மனம் வந்த மாதிரியே எனக்கு தெரியல, இப்போ தான் வந்திருக்கான். சரியா, அப்புறம் சொல்ல போகையில் அந்த மேடம் வந்து தடுக்கிறாங்க. நான் சொல்கிறத முதல்ல கேளு, நான் சொல்கிறத முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ இது பண்ணு அப்படிங்கிறா. சொன்னங்காட்டி அப்போ பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்கிற அந்த மாதிரி மித்ராவை பற்றி நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். சரியா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கூமுட்டைக்கு வந்து வேலை செய்து மூளை. இத்தனை நாள் நம்ம கூமுட்டைன்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, இப்போ தான் கூமுட்டைக்கு வந்து வேலை செய்து மூளை. மித்ராவை பற்றி கண்டுபிடிக்க போகிறாங்களாமா. மித்ரா வந்து யார், எதுக்காக என்னை கொல்ல நினைக்கிறா, எல்லாத்தையும் அதாவது ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க மேடம், கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகே, அதை சொன்ன உடனே மனம் வந்துட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டான், நீ என்னமோ பண்ணிட்டு போ, ஆனால் இது ஒரு லிமிட்டு தான். நீ இதுக்குள்ளே நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சது. இல்லை அப்படின்னா நான் போய் எல்லாத்தையும் அவள் வந்து ஒரு விஷப்பாம்பு, அந்த பல்ல புடுங்காம விட மாட்டேன் அப்படிங்கிறான். டே ஐயோ கடவுளே, இதெல்லாம் நீ செய்கிறதா இருந்தால் என்றைக்கோ செஞ்சுருக்கலாம்டா. இன்னும் உனக்கு இருக்குடா, உனக்கு இருக்குது, உனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, உங்கள் அக்கா காரிய அவள் தானே கொண்டா மித்ரா, நீ அதுக்கு வேற நீ இருக்குது. அவள் தானே பாரதியை கொள்றதுக்கு பதிலாக உங்கள் அக்கா போய் அதில் மாட்டினா, நீ அதுக்கும் சேர்த்து வச்சு நீ பழி வாங்கு. சரியா மனோ? அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் கேஸ். இதேம் சீரியல் இனி ஒரே ரணகலமாக தான் இருக்கும். ரணகலத்துலேயும் ஒரு குதூகலமாக என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரியா, நம்ம கூமுட்டைக்கு வேறு கொஞ்சம் அறிவு வந்துருச்சு, நீ என்ன கண்டுபிடிக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். நீ உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற சீரியலில் சொல்லணுமா? மற்ற சீரியலை பற்றி நீங்கள் யாருமே கமெண்ட்ஸே கேட்க மாட்டேங்கிறீங்க. மற்ற சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சூப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் கெட்டி மேளம், உண்மை தெரிஞ்சு நீ மகேஷ் சேவை ஏற்றுக்குவாளா ஏற்றுக்க மாட்டாளா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல், அயலி இப்போ தான் ப்ரோமோ ஒன்று போட்டாங்க. என்னமோ அயலி வந்து அப்படியே புதுமா அலங்காரம் பண்ணி காமிக்கிறாங்க. கபிலன் தான் மாப்பிள்ளையாக தெரிஞ்சால் என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. இங்கிட்ட வருமா நடந்து போகிறான். அப்புறம் மிஸ்டர் எக்ஸு வந்து கபிலன் தெரிஞ்சால் அயலி என்ன பண்ணுவான்னு கேட்குறாங்க. இங்கிட்டு சிவாவை வந்து அவங்க அப்பனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சுல, தாமகன் தானே, நீ இவனுக்கு வந்து இவர் தான் நம்ம அப்பான்னு தெரியாது இல்லையா, அதனால் கதையை வந்து ஒரு ட்விஸ்டாகவே கொண்டு போகிறாங்களாமா அயலியை. மொத்தத்தில் ரித்திகா, அதான் சொல்லலையா கேஸ், நான் இந்த ரிவ்யூ ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், ஜீ தமிழை பொறுத்தளவு பேய், பூதம், பிசாசு, ஆள் கடத்துறது, சரியா, ஜாதகம், லொட்டு லொசுக்கு, அதுக்கப்புறம் கோயிலில் வச்சு தப்பு பண்ணுறது, கோயில்லையே எல்லா அராஜகம் பண்ணுவாங்க. சரியா, கடைசியில் அந்த கோயிலே போய் நேர்த்தி கடனும் பண்ணுவாங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம். ஜீ தமிழை பொறுத்தளவு கல்யாணம்னாலே பிரச்சனை தான். சரியா, எவனாவது ஒருத்தர் உருப்படியாக நாடகம் எடுக்கிறானா, ஒரு ஒரு ஹீரோயின் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லி எவனாவது ஒரு சீரியல் எடுக்கிறானா, ஒரு அளவும் இல்லை. எல்லாத்துலேயும் கல்யாணம்னாலே பிரச்சனைனே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. சரியா, இனி இந்த ரித்திகா கல்யாணத்தில் மட்டும் பிரச்சனை எல்லாமே இருக்க போது, அந்த கல்யாணத்துலேயும் பிரச்சனை தானாமா. அப்புறம் வேற என்ன, சந்தியாராகம், அது ஒரு அறுவை கேஸ், மறுபடியும் கார்த்தியை கொண்டு போய் கோச்சா வச்சுருக்கீங்க. இனி இதை வந்து மாயா தான் காப்பாற்றுவா, நீங்கள் வேணாலும் பாருங்கள், மாயா தான் வந்து காப்பாற்றுவா. அதுக்கப்புறம் வேற என்ன, அண்ணா சீரியல், வீரா ரொம்ப ஓவரு, தான் குடும்பத்தை வந்து அவமானப்படுத்திகிட்டு இருக்கிறான் சவுந்தரபாண்டி, அது வேறு விஷயம். சரியா, ஆனால் இவ வந்து அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ அவங்க அத்தைக்காரியத்தானே இது பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க அத்தைக்காரி அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ செஞ்சுருப்பா. கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். அந்த கூறுகட்ட குப்பாயி, இந்த வீரா குப்பாயி, அண்ணனை அவமானப்படுத்திட்டாங்க, குடும்பத்தை அவமானப்படுத்திட்டாங்கன்னு இந்த மாதிரி பண்ணுறான். ஐயோ கடவுளே. அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல், பாரிஜாதம் ரேவிலுங்கிறாங்க, அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. வீரா சீரியலில் வந்து வீராவை சீக்கிரம் முடிங்கடா, அதில் ஒரு கதையுமே இல்லை.
நீ கண்மணிக்கு தெரிஞ்சால் அவள் ராவணு விட்டு பிரியவா, அவ்வளோதான். வேறு என்ன கதை இருக்குது? அப்புறம் வீரா வந்து மறுபடியும் வந்து விஜய் தான் தான் அண்ணனை கொண்டதுன்னு சொல்லி கண்டுபிடிப்பா. இந்த நாடகம்லாம் இழுப்பாங்க. இந்த நாடகத்துலேயே நீ எதையாவது கொண்டு வந்து சாமி ஜாதகம் தான் இன்னொரு நேர்த்தி கடனாமா, அதில் ஒரு நேர்த்தி கடனை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நம்ம வாரிசு ஜனகாம்பாள் வருது பார்த்தீங்களா? ப்ரோமோவில் பார்த்தீங்களா? ஜனகாம்பாலும் தமிழும் வந்து நீ வந்து முழு மனசோடு இதை ஏற்றுக்கணும்னு சொன்னோன்னே நான் மாறனை வந்து மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வாழைப்பழத்தை கொண்டு போய் வைப்பாலாமா, தராசு வந்து இப்படி நேரம் ஆயிருமாமா. சரி ஓகேடா. நாடகத்துக்குள்ளே நாடகம் அப்படி எடுக்கிறாங்க. வீரா சீரியலுக்குள்ளே வாரிசு சீரியல் வருது. சரி ஓகேடா, அவ்வளோதான். வேறு என்ன கைஸ்? அவ்வளோதான் கைஸ். இதயம் சீரியல் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் லைட்டாக டீ பொறி பற்றி இருக்குது. நான் கூட கூமுட்டைக்கு வந்து இன்னும் கூமுட்டையாகவே இருக்காளேன்னு நினச்சேன். தெரிஞ்சிட்டாங்க மேடம். சரியா? தெரிஞ்சிட்டாங்க. பார்க்கலாம். இனி மித்ராவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அம்மனி வந்து என்ன ஸ்டெப் எடுக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த தங்கச்சிக்காரியை மாற்றினீங்களே, அது என்ன பொண்ணுன்னே தெரியல. மூஞ்சியும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. இங்கேயே சினிமா ஹீரோனை தூக்கி போட்ட மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அந்த பொண்ணு கூட பார்க்குற மாதிரி தங்கச்சியாட்டு இருந்தா. இது என்னமோ சினிமா ஹீரோனாட்டு இருக்குது. ஹேர் ஸ்டைல் என்ன, ட்ரெஸ் கோடிங் என்ன. அவ்வளோதாங்க. வேறு என்ன? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி நல்லா செலிப்ரேஷன் பண்ணுங்கள். சரியா? நம்ம வந்து தேர்ஸ்டே பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து ப்ரோக்ராம்ஸில் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம தேர்ஸ்டே ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே.